ரூபாய் 15,000 கோடி சொத்து. ராஜ அரண்மனையை இழக்கும் சைஃப் அலிகான். டிஸ்சார்ஜ் ஆனதும் அதிர்ச்சி சம்பவம். ஆயிரத்து 1993 ஆண்டு பாலிவுட்டில் அறிமுகமான சைஃப் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றுள்ளார். இதனை தாண்டி சைஃப் அலிகான் பட்டாடி மற்றும் போபால் அரச குடும்பத்தின் வாரிசு. மத்திய பிரதேச தலைநகரான போபால் நவாப் குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவர் மன்சூர் அலிகான் பட்டாடி. இவர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன். மன்சூர் அலிகான் பட்டாடிக்கும் பிரபல நடிகை ஷர்மிளா தாக்கூருக்கும் பிறந்தவர்தான் நடிகர் சைஃப் அலிகான். இந்நிலையில் சைஃப் அலிகான் தான் வாழ்ந்த ராஜ அரண்மனை உட்பட ரூபாய் 15,000 கோடி சொத்துக்களை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது போபாலின் கடைசி நவாப் ஹமீதுல்லா கான். அவருக்கு 3 மகள்கள் இருந்தனர். மூத்த மகள் அபிதா சுல்தான். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை அடுத்து 1950இல் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தார். இதனால் அவரின் இந்திய குடியுரிமையும் பறிபோனது. இரண்டாவது மகள் சஜிதா சுல்தான் இந்தியாவில் தங்கி கிரிக்கெட் வீரர் இப்திகார் அலிகான் பட்டாடியை திருமணம் செய்து கொண்டார். மூத்த மகள் அபிதா இல்லாததால் சஜிதா போபால் நவாப் குடும்பத்தின் சட்டப்பூர்வ வாரிசானார். இந்த சஜிதா சுல்தானின் மகன்தான் சைஃப் அலிகானின் தந்தை மன்சூர் அலிகான் பட்டாடி. அந்த வகையில் சைஃப் அலிகான் போபால் ராஜ குடும்பத்தின் வாரிசாக உள்ளார். பட்டாடி குடும்பத்திற்கு போபாலில் அரண்மனை, கட்டிடங்கள், நிலங்கள் என ரூபாய் 15,000 கோடி அளவிற்கு சொத்துக்கள் இருக்கின்றன. இதற்கிடையே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு சென்றவர்களின் சொத்துக்களை எதிரி சொத்துக்களாக கருதி அரசாங்கம் கையகப்படுத்த முடியும். எதிரி சொத்து என அறிவிக்கப்பட்டால் அந்த சொத்துக்கள் மத்திய அரசிற்கு செல்லும். இதன் அடிப்படையில் அபிதா சுல்தான் பாகிஸ்தான் குடியேறியதை காரணம் காட்டி போபால் அரச குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் எதிரி சொத்துக்களாக கடந்த 2014இல் அறிவித்த மத்திய அரசு இதில் சஜிதா சுல்தான் சொத்துக்களையும் கொண்டுவர நினைத்தது. இதனை எதிர்த்து 2015இல் மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் சைஃப் அலிகான். இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசிற்கு தடை விதித்த நீதிமன்றம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதே மனுவை தள்ளுபடியும் செய்தது. காரணம், 2016இல் மத்திய அரசு பிறப்பித்த அரசாணையில் போபாலில் உள்ள நவாப் சொத்துக்கள் மீது வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது என்று அறிவித்தது. பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவில் விட்டு சென்ற சொத்துக்கள் எதிரி சொத்துக்கள் எனப்படும். 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு இந்த சொத்துக்களை நிர்வகிக்க எதிரி சொத்து பாதுகாப்பு சட்டம் 1968 இயற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரசாணை அடிப்படையில் நவாப் சொத்துக்களை கைப்பற்ற மத்திய அரசிற்கு விதித்திருந்த தடையை நீக்கிய நீதிமன்றம் வேண்டுமென்றால் சைஃப் அலிகான் 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்தது. நீதிமன்றம் கெடு விதித்த அந்த 30 நாட்கள் தற்போது முடிவிற்கு வந்துள்ளது. எனினும் சைஃப் அலிகான் ரூபாய் 15,000 கோடி சொத்துக்களுக்கு உரிமை கோரி எந்த மேல்முறையீடும் இதுவரை செய்யவில்லை. இதனால் அந்த சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்நிலையில் தான் வாழ்ந்த ராஜ அரண்மனை உட்பட ரூபாய் 15,000 கோடி சொத்துக்களை இழக்கும் துயரம் சைஃப் அலிகானுக்கு நேர்ந்து உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.